மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, நல்லோர்களே, உலகளாவிய முறையில் இஸ்லாம் பரவி விரவி கிடந்தாலும் இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய எதிரிகள் பரவலாகவே காணப்படுவதை நாம் அறிகிறோம். நமது அன்றாட வாழ்விலும் சரி, அல்லது ஏதாவது தகவல்கள் செய்திகளின் மூலமாகவும் சரி, அதை காணும் பொழுது, படிக்கும் பொழுது, அறியும் பொழுது அங்கு இஸ்லாமிய எதிர்ப்பு தொக்கி நிற்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த இஸ்லாமிய எதிர்ப்பாளர்கள் பல நேரங்களில் நேரடியாகவே இஸ்லாத்தின் மீதும் இஸ்லாமியர்கள் மீதும் குற்றம் சுமத்தக்கூடியவர்களாகவும், இன்னும் பல நேரங்களில் மறைமுகமாக இந்த இஸ்லாத்தை தாக்கக்கூடிய அளவுக்கும் அவர்கள் இக்காலத்தில் துணிந்து செயல்படுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். மறுபுறம் பார்த்தால் இந்த இஸ்லாம் வேகமாக பரவி கொண்டு வருகிறது என்பது மகிழ்வான செய்தியாக இருந்தாலும், இப்படியான சில எதிர்ப்பாளர்களின் மூலமாகவும் சில தெரியாத மக்கள் மனதில் இன்றும் இஸ்லாம் தவறானது என்ற கண்ணோட்டம் விதைக்கப்பட்டிருப்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய அந்த எதிர்ப்பாளர்கள் அவர்களது வாதங்களும் அவர்களது குற்றங்களும் அவர்களுடைய பேச்சும் நடவடிக்கையும் முட்டாள்தனமாக இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். அறிவற்ற சிந்தனையாலும் பொய் புரட்டுக்களாலும் இதுபோன்று நாள்தோறும் அவர்கள் இப்படியான பொய் புரட்டுகளை பரப்பினாலும் அதன் மூலமாக அவர்களுக்கு கேவலங்களும் அவமானங்களும் அவர்களை அடைய வளைந்து கொண்டாலும் கூட, இப்படியான பொய்யை நாம் பரப்புகிறோமே, மறு கணமே நம் மீது ஒரு அவமானம் வந்துவிடுமே என்று அவர்கள் கிஞ்சிற்றும் எண்ணுவதில்லை, கொஞ்சம் கூட எண்ணுவதில்லை. கூச்ச நாச்சம் இல்லாம பொய் புரட்டுகளை இஸ்லாத்தின் மீதும் இஸ்லாமியர்கள் மீதும் வாரி இறைக்கக்கூடிய அது போன்ற எண்ணமுடையவர்களை நாம் பார்க்கிறோம். இப்படியான அவமானங்கள் அவர்களுக்கு ஏற்பட்டாலும் கூட, கீழே விழுந்தாலும் நாங்கள் வீரன் என்று சொல்லுகிற ஒரு பூச்சாண்டி காட்டுகிற ஒரு நிலையிலும் அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள், நடமாடி வருகிறார்கள். சமீபத்தில் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், அவருடைய பேரை சொல்றதுக்கு நான் தயாரா இல்லை, சட்டம் போடாத ஒரு ஆள், உங்களுக்கு தெரியும், நடந்த விஷயம்தான். தென் மாவட்டத்தில் இருந்து ஓசி காரில் சென்னை போன்ற வட மாவட்டத்தை நோக்கி வருகிற போது ஒரு குறிப்பிட்ட இடத்தில், அதாவது எந்த இடத்தில் சாலை விதிகளை கடைபிடிக்க வேண்டுமோ, குறிப்பிட்ட இடம் என்றல்ல, எல்லா இடங்களிலும் சாலை விதிகளை கடைபிடிக்க வேண்டும். அதுவும் சில சிக்கலான இடங்களில் சாலை விதிகளை கட்டாயமாக கடைபிடிக்கணும். அப்ப எந்த இடத்தில் சாலை விதிகளை கட்டாயமாக நிர்பந்தமாக கடைபிடிக்க வேண்டுமோ, ஒரு 4 ரோடு வருதுன்னு சொன்னா உடனே போக முடியுமா? ஆனா அந்த சட்டம் போடாம வந்தாரு பாத்தீங்களா, அவர் வந்தார் ஒரு கார்ல, அந்த காரினுடைய டிரைவர் தண்ணி அடிச்சிருப்பான் போல் தெரியுது, அவ்வளவு வேகமாக நீங்களாம் பார்த்திருப்பீங்க. ஏதோ போதையை உட்கொண்டவரை போன்று அந்த கார் வேகமா போகுது. ஆனா அங்கிருந்து வந்த நல்ல மனிதர்கள் வந்திருப்பாங்க போல அந்த கார்ல, இவன் போறதை பார்த்துட்டு அவங்க ஸ்லோ பண்ணிட்டாங்க, அமைதியாயிட்டான், அப்படிதான் நிக்கிறாங்க. அவங்களும் வேகமா வந்து இவன் போன வேகத்துக்கு அவங்க ஈடு கொடுக்க முடியாம இருந்துச்சு அப்படின்னு சொன்னா பெரிய பிரச்சனை, பெரிய சர்ச்சையாகி இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் யார் அங்கிருந்து வந்தாரோ, தென் மாவட்டத்திலிருந்து வாகனத்தை வந்தாரோ, அவங்க தான் என்ன செஞ்சிருக்கணும், கவனித்து சென்றிருக்க வேண்டும். இவர்கள் யார் மீது குற்றம் சுமத்துகிறார்களோ அவர்கள் மீது எந்த ஒரு பிழையும் இல்லை, ஆதாரத்தோடு நிரூபிக்கப்பட்டு விட்டது. ஒருவேளை காவல்துறையினர் அந்த இடத்தில் சிசிடிவி கேமரா பொருத்தாம இருந்தாங்க அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய சமூகத்தின் மீது ஒரு மாபெரும் குற்றம் சுமத்தி இருப்பார்கள். அதை உண்மை என்று கூட பலர் நம்பி இருக்க வாய்ப்பு இருக்கிறது. கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களை, இந்த இடத்தில் ஒரு ஆயத்து தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. இந்த செய்தியை கேட்ட உடனே, மக்கரு மக்கர் அல்லாஹ் வல்லாஹு கைருல் மாக்கிரீன். அல்லாஹ் சொல்றான், அவர்களும் சதி செய்தார்கள், சூழ்ச்சி செய்தார்கள், அல்லாவும் சூழ்ச்சி செய்தான். ஆனால் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா, எவரெல்லாம் இந்த உலகத்தில் சூழ்ச்சி செய்கிறார்களோ அவர்களை விட சிறந்த சூழ்ச்சியாளர். அதாவது அல்லாஹ்வுக்கு சூழ்ச்சி செய்யணுங்கிற அவசியமே இல்லை, அல்லாஹ் சூழ்ச்சி செய்ய மாட்டான். சூழ்ச்சி என்பது அது ஒரு குற்றம். ஆனாலும் யார் சூழ்ச்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக அல்லாஹ் சூழ்ச்சி செய்வான்.
அல்லாஹ் செய்கிற சூழ்ச்சி என்பது நீதியை நிலைநிறுத்துவதாக இருக்கும். ஆனால் அடிமைகளிலே சிலர் அறிவற்றவர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சி பிற மனிதர்களுக்கு பாதகம் கொடுப்பதாகவும் வேதனை கொடுப்பதாகவும், எவன் சூழ்ச்சி செய்கிறானோ அவனே பள்ளத்தில் தள்ளிக்கொள்ளக்கூடியதாகவும் அமைந்திருக்கும். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, உடனே சட்டம் போடாதவர் அவர் பல நாள் கடமை இருப்பார் போல் தெரியும். நம்ம அட்ரஸ் இல்லாம உட்கார்ந்துருக்கிறோம், நம்ம பிரபலியமாக மாட்டேங்கிறோம், நம்ம பிரபலியமாகணும்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு இஸ்லாமிய சமூகத்தின் மீது கை வச்சாதான் நம்ம பிரபலியமாகும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாரே என்னமோ தெரியல. பல நாள் அவர் படுத்து கிடந்து கனவு கண்டிருப்பார் போல் தெரியுது. இந்த ஒரு உப்பும் இல்லாத புளியும் இல்லாத இந்த விபத்து என்பதை இவர் ஒரு சாதகமாக எடுத்துக்கொண்டு, ஆஹா, முஸ்லிம் சமூகத்தின் மீது குற்றம் சுமத்துவதற்கும் நாம பிரபலியமாகிறதுக்கு இது போதுண்டா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டார், என்னை கொலை செய்ய வந்தாங்க, அப்படி வந்தாங்க, இப்படி வந்தாங்கன்னு சொல்லி ஏதோ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அவர் வெளியே வர்றாரு. பத்திரிகையாளர்லாம் கேட்கிறாங்க, என்ன சாமி கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி. உடனே அவர் சொன்னார், இவங்க சொன்னா கேட்க மாட்டாங்க, நான் அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி அவங்களுடைய கடவுள் பேரை சொல்றாரு. அப்ப ஏன் இங்க வந்த? கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, அவருடைய பாவனையும் பேச்சும் நடவடிக்கையும் தெரிகிறது இவர் மிகப்பெரிய பொய்யர் என்று. கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, ஒரு மதத்தினுடைய தலைவராக இருப்பவர் அவர் சாதாரணமானவராக இருக்க முடியாது இல்லையா? தங்களுக்கென்று ஒரு அடைமொழியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அந்த அடைமொழியை கொண்டு பெருமையை அவர் சேர்க்க வேண்டும் என்றால் அந்த அடைமொழிக்கு பிறகு அவர் என்னெல்லாம் செய்யணும் அதெல்லாம் செய்யணும். ஆனா எந்த ஒரு தகுதியும் இல்லாத ஒரு நபராகத்தான் மக்கள் இன்று அவரை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியவர்களை, நான் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, எப்படி இவர் இஸ்லாத்தின் மீதும் இஸ்லாமியர்கள் மீதும் கொஞ்ச நேரத்திலே உப்பும் இல்லாத பொழியும் இல்லாத ஒரு காரணத்தை வைத்து ஒரு சேற்றை வாரி இறைக்க முயன்றாரோ, இது போன்றுதான் உலகளாவிய முறையில் இஸ்லாத்தின் மீது சேற்றை வாரி இறைப்பதற்கு சதித்திட்டங்களும் சூழ்ச்சிகளும் பின்னப்படுகிறது. அல்லாஹு தஆலா சதி செய்பவர்களில் சிறந்தவனாக இருக்கும் காரணத்தினால் இஸ்லாமியர்கள் இந்த சூழ்ச்சியால் பாதிக்கப்படுகிறார்கள். பிறகு அல்லாஹ் ஒரு விடுதலை கொடுக்கிறான். அப்படிங்கிறதுதான் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப வரலாறுகளில் இருந்து நாம் இன்று வரைக்கும் தெரிந்து வருகிறோம். சரி, இவ்வாறான இஸ்லாமிய வெறுப்பு என்பது ஏன் இவர்களிடத்தில் பரவலாக காணப்படுகிறது? இந்தியாவில் மட்டுமா? உலகளாவிய முறையில் இஸ்லாமிய எதிர்ப்பாளர்கள் இருக்கிறார்கள். இஸ்லாமிய எதிர்ப்பு கருத்துக்களை மக்கள் மன்றத்தில் விதைக்கிறார்கள். ஏன்? இஸ்லாம் இவர்களுக்கு என்ன செய்தது என்றால், இந்த உலகத்தில் இஸ்லாம் மட்டுமே பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் பல்வேறு பல நபர்கள் ஏற்படுத்துகிற காயங்களுக்கு மத்தியிலும் இருந்து கொண்டு பல மனிதர்களுடைய மனதில் இடம் பிடித்துக் கொண்டிருக்கிறார். இஸ்லாம் அல்லாத வேறொரு மதம் இருந்திருக்குமானால் இவர்கள் கொடுக்கக்கூடிய தொல்லைக்கும் துயரத்திற்கும் முகவரி தெரியாமல் போயிருக்கும். இஸ்லாம் அல்லாம வேறொரு மதம் இருக்குன்னு வைங்களேன், அதை இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறானோ அப்படின்னு சொன்னா அந்த மதம் முகவரி தெரியாமல் காணாமல் போயிருக்கும். ஆனால் இஸ்லாம் இவ்வளவு பெரிய எதிர்ப்புகளையும் தாங்கி கொண்டு இஸ்லாம் வீறு நடை போடுவதோடு மட்டுமல்லாமல் இஸ்லாத்தை எதிர்க்கும் எதிரிகளினுடைய மனதிலேயே இஸ்லாம் இடம் பிடிக்கிறது என்றால் இஸ்லாம் எப்படிப்பட்டது? காரணம் என்ன தெரியுமா? இன்னத்தீன் இன்தல்லாஹில் இஸ்லாம். இது இஸ்லாம் அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட்டது. இஸ்லாத்தினுடைய ஆசான் யார்? அல்லாஹ். இஸ்லாத்தை ஏற்படுத்தியது யார்? அல்லாஹ். இந்த தீனின் தலைவன் யார்? அல்லாஹ். தீன் என்பது ஒன்றுதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் உள்ள இன்றைய காலம் வரைக்கும் உள்ள இஸ்லாம் ஒன்றுதான். நம்ம நல்ல விளங்கணும். இஸ்லாம் பல இஸ்லாம் அல்ல, இஸ்லாம் ஒன்றுதான். நபிமார்கள் தான் வெவ்வேறு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, இஸ்லாத்தை போதிச்சாங்க. அந்த நேரத்தில் ஈமான் கொண்டவர்கள் முஸ்லிம் என்று சொல்லப்பட்டார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, இஸ்லாத்தை சொன்னாங்க. அந்த நேரத்தில் ஈமான் கொண்டவர்கள் முஸ்லிம் என்று சொல்லப்பட்டார். அதற்கு பிறகு வந்த நபி, அதற்கு பிறகு வந்த நபி, அதற்கு பிறகு வந்த நபி. ஏன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இஸ்லாத்தை சொன்னார்கள்? அல்லாஹ்விடம் இருந்தாலும் வேதம் பெற்று வந்தாங்க. இன்ஜில் வேதம் யார் கொடுத்தது? அல்லாஹ் கொடுத்தது தானே. அல்லாஹ் சொன்னதை தானே மக்கள் மன்றத்திலே சொன்னார்கள். அப்ப எவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை கொண்டு ஈமான் கொண்டார்களோ அவர்கள் முஸ்லிம்.
அவர்களுக்கு வேண்டுமானால் வேற பேர் சொல்லப்பட்டிருக்கலாம். அந்த நேரத்தில் நஸ்ரானி, யஹூதி அப்படின்னு வேற பேர் சொல்லப்பட்டிருக்கலாம். ஆனால் ஒரு நபியினுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்ட அந்த நபியை பின்பற்றுகிறார் என்றால் அவர் முஸ்லிம், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர். இஸ்லாம் ஒண்ணுதான். அந்தந்த நேரத்தில் உள்ள மக்களின் மனோநிலைக்கு தகுந்தார் போலும், அந்தந்த நேரத்தில் உள்ள மக்களினுடைய அறிவாற்றலுக்கு தகுந்தார் போலும் வேதங்களை அல்லாஹ் கொடுத்தான். அதே போல நபிமார்களையும் அல்லாஹ் அப்படி அனுப்பினார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல மருத்துவம் என்பது நல்ல வளர்ந்து வந்து கொண்டிருந்தது. மருத்துவத்தில் அனைவரும் தேர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த சூழலில் அப்ப அந்த நபி அல்லாஹ் தஆலா எப்படி அனுப்பணும்? அந்த மக்கள் மருத்துவத்துறையில கை தேர்ந்தவங்களா இருக்கிறாங்க. அப்ப அவர்கள் மருத்துவத்துறையில் எப்படி கைதேர்ந்த நிலையில் இருக்கிறார்களோ அவர்களை காட்டிலும் மருத்துவத்திலே சிறந்தவராக நான் அனுப்பக்கூடிய நபி இருந்தால்தான் இந்த மக்கள் அந்த நபியை ஏற்றுக்கொள்வார்கள் என்று அல்லாஹ் முடிவு செய்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்பினா. ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன தெரியுமா செஞ்சாங்க? குருடரின் கண்களை தடவினார்கள், பார்வை தெரிந்தது. முடவரின் கால்களை தடவினார்கள், நடந்தார்கள். இன்னும் ஏன், ஒரு கபருக்கு முன்னால் போய் நின்று கொண்டு கொண்டீதினில்லா அல்லாஹ்வின் உத்தரவு கொண்டு எழுன்னு சொன்னாங்க. அவன் எழுந்தான். பார்த்தா ஆஹா, இவர் ஏதோ ஒரு சக்தியுடையவர், மருத்துவத்தால் செய்ய முடியாதவற்றை எல்லாம் இவர் செய்கிறாரே, இவர் மருத்துவருக்கெல்லாம் மாபெரும் மருத்துவர். ஈமான் குள்ள வந்தாங்க பல பேர். அந்த நேரத்தில் பல பேர் நிராகரிச்சான். அவனை காஃபிர்னு சொன்னிச்சு இஸ்லாம். நான் சொல்ல வருவது இஸ்லாம் என்பது ஒன்றுதான். அந்தந்த நேரத்தில் வந்த நபிமார்கள் தான் வேறு. இஸ்லாத்தை கொடுத்தது அல்லாஹ். எப்படி அல்லாஹ் ஒருவனோ அதே போல இஸ்லாம் ஒன்றுதான். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை, தீனுல் இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் உலகளாவிய முறையில் இருக்கிறார்கள். எப்படி சட்டம் போடாதவர் இவ்வளவு பெரிய குற்றத்தை சுமத்தினாரோ இஸ்லாமியர்கள் மீது, இது போன்றுதான் ஒப்புமில்லாத பொலியுமில்லாத காரணங்களை வைத்து இஸ்லாமியர்களை சாடுகிற, இஸ்லாமியர்களை வேறு விதமாக சித்தரிக்கிற இது போன்ற சில ஜீவன்களை நாம் பார்க்க முடிகிறது. இப்ப இஸ்லாத்தின் மீது இவர்களுக்கு ஏன் இவ்வளவு பெரிய பொறாமைன்னு சொன்னா, இந்த இஸ்லாத்தை யாரு குறை சொல்ல வர்றானோ அவன் கிதாபுகள் எடுத்து புரட்டி பார்க்கிறான். இஸ்லாத்தை குறை சொல்லணும்னு வர்றான். கடைசியில் அந்த கிதாபை முடிக்கும் போது முஸ்லீம் ஆயிடும். இந்த கிதாபை முடிக்கும் போது என்ன செய்யறான்? பெருமானாரின் வரலாறுகளை ஆய்வு செய்து அதில் உள்ள தவறுகளை சொல்ல முற்படுகிறான். கடைசியில் என்ன ஆச்சுன்னு சொன்னா, அவன் தவறுகளை பெருமானாரின் வரலாறு திருத்தியது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொல்லி இப்படி எண்ணற்ற நபர்களை நாம் சொல்ல முடியும். கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, இஸ்லாம் ஏன் இவ்வளவு வேகமாக பரவுகிறது, என்ன காரணம் என்ற வினாக்களுக்கு விசாலமான பல பதில்கள் உண்டு என்று இஸ்லாமிய எதிரிகளுக்கு நன்கு தெரிந்தாலும், அவர்கள் அதை நன்கு அறிந்திருந்தாலும் கண்டுகொள்ள மாட்டான். ஏன்னு சொன்னா அவனுடைய பதவிக்கும் அவனுடைய சொத்துக்கும் ஆபத்து ஏற்பட்டுவிடும். உலகில் உள்ள எந்த மதமும் போதிக்காத ஓரிரை கொள்கையை இந்த தீனுல் இஸ்லாம் போதிக்கிறது. அந்த கொள்கையை மக்கள் மன்றத்திலே விதைக்கிறது. அந்த ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய எவராக இருந்தாலும் சரி, அவர் உடனே அவரை உன்னத இடத்திற்கு தூக்கி செல்கிறது இஸ்லாம். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார் என்றால், எப்படி தாழ்த்தப்பட்டவன் உசந்தவன் தாழ்ந்தவன் மக்கள் பிரிச்சு வச்சிருக்கிறாங்களோ, இப்ப தாழ்த்தப்பட்டவர் என்று அவங்க பாஷையில வச்சுக்குவோம். அந்த தாழ்த்தப்பட்டவன் கலிமா சொல்லி ஈமானுக்குள் வந்தால் அவனை விட்டும் சாதி ஒழிகிறது. அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு சாதி என்ற அசிங்கம் அவனை விட்டு ஒழிந்து விடுகிறது. தீண்டாமை என்ற தீட்டு அவனை விட்டு விலகி விடுகிறது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற அறிவுக்கு ஒவ்வாத ஒவ்வாமைகள் அவரை விட்டு களையப்படுகிறது. யாவும் நீங்கி அவர் சமூகத்திலே கண்ணியம் வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார் என்பதையும் தாண்டி உலகில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் சகோதரராக அவர் மாறிவிடுகிறார். இதை பார்க்கிறார். நம்ம ஜாதியை சொல்லி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சொல்லி குழப்பம் நடத்திக்கிட்டு இருந்தா, இந்த இஸ்லாம் இப்படியாக மக்களை உயர்த்தி கொண்டு செல்லுகிறது. ஒரு வரியை சொன்னால் நீ உயர்ந்து விடுவாய் என்று மக்கள் மன்றத்தில் பிரச்சாரம் செய்கிறது. அப்ப இந்த இஸ்லாத்தை ஒழிச்சாதான் நாம என்ன செய்ய முடியும்? நாம குழப்பம் நடத்த முடியும். இஸ்லாத்தை ஒழித்தால்தான் பிழைப்பு நடத்த முடியும் என்ற சிந்தனை இஸ்லாமிய எதிர்ப்பாளர்களுக்கு புறப்பட்டது மட்டுமல்ல, இதை கண்டு அவர்களால் ஜீரணிக்க முடியல. இஸ்லாம் அழகானது, அற்புதமானது. ஆய்வு செய்பவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள்.
என்னடா இவ்வளவு அழகா இருக்குது, இவ்வளவு அற்புதமான கொள்கை, அதை ஏற்றுக்கொள்பவன் உயர்ந்து விடுகிறான், சாதிகள் கபருக்கு அடியில் கொண்டு போய் புதைக்கப்படுகிறது, நிறவெறி ஒழிக்கப்படுகிறது, ஒளிவெறி ஒழிக்கப்படுகிறது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற சித்தாந்தம் அழிக்கப்படுகிறது, மனிதர்கள் யாவரும் ஒரு தாய் ஒரு மக்கள் என்று போதிக்கிறது இந்த இஸ்லாம். இப்படி இருந்துச்சுன்னு சொன்னா நாம இன்னைக்கு வரைக்கும் சனாதன சக்தியை சொல்லிதானே குழப்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம், தீட்டை சொல்லிதானே பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கிறோம், தீண்டாமையில் தானே நம்முடைய பிழைப்பே நடக்கிறது. அப்ப இவனுக்கு பாதிப்பு வருமா வராதான்? அப்ப இவன் எதிர்ப்பானே எதிர்க்க மாட்டான். இங்க மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் உலகளாவிய முறையிலே தான். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியவர்கள், எனவே அவர்கள் பல்வேறு பொய் பிரச்சாரங்களை கட்டவிழ்த்து விட தலைப்பட்டு இருக்கிறார்கள். பெருமானாரின் காலத்திலும் அப்படித்தான் இருந்தது. மக்கா முக்கர்ரமாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது ஓரிரை கொள்கை பிரச்சாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் பரப்பி கொண்டு வருகிற பொழுது, இப்ப சட்டம் போடாதவர் சொன்னாரு பாத்தீங்களா, இது போல் அந்த நேரத்தில் நிறைய பேர் இருந்தான். அந்த நேரத்தில் வளர்வது நிறைய பேர் இருந்தான். அதுல இருந்து ஒரு 25 பேர் குறைஷி தலைவர்கள், 25 பேர் அபூ தாலிப் அவர்களிடத்திலே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்களிடத்திலே வந்தார்கள். வந்து சொன்னார்கள், அபூ தாலிப், உங்களுடைய மகன், அதாவது உங்களுடைய உடன்பிறப்பின் மகன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமது தம்பியின் மகன் எங்களது தெய்வங்களை தவறாக விமர்சிக்கிறார். மட்டுமல்ல, மக்களை மடமையின்பால் அழைத்து செல்கிறார். காலாகாலமாக நாங்கள் சாதி அது இதுன்னு கொண்டு வந்து அப்படி ஒரு பாரம்பரியமா வந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா உங்க தம்பியின் மகன் என்ன செய்யறார் தெரியுமா? மக்களை மடமையின்பால் அழைக்கிறார், அறிவற்ற பாதைக்கு அழைக்கிறார், எமது மூதாதையர்களை மடையர்கள் என்கிறார். எமது மூதாதையர்கள் அல்ல, உங்களுடைய மூதாதையர்களை மடை என்று சொல்றாரு. இதை நீங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும். அப்படி தடுத்து நிறுத்தவில்லை என்றால் அவரை எங்களிடத்தில் ஒப்படையுங்கள். இதை செவிமடுத்த அபூ தாலிப் அவங்க வேகத்துக்கு எதுவும் பேசல. அவள் கர்த்தராக அபூ தாலிப் அவர்கள் அமைதியாக மிருதுவாக அங்கு பதில் சொன்னார்கள். வந்த குறைஷியர்களிடத்தில் மென்மையாக பேசி அனுப்பி வைத்தனர். போயிட்டாங்க. சில மாதங்கள் கழித்து இதே குறைஷி தலைவர்கள் இரண்டாவது முறையாக ஹதரத் அபூ தாலிப் அவர்களை சந்தித்து, அபூ தாலிப், நாங்கள் உம்மை பெரிதும் மதிக்கின்றோம், உமக்கு கண்ணியம் செலுத்துகிறோம். எனவேதான் உமது சகோதரரின் மகனான அந்த முகம்மது குறித்து உம்மிடத்தில் முன்பொரு முறை எச்சரித்து சென்றோம். ஆனால் அவர் எந்த எச்சரிக்கைக்கும் உட்படுபவராக இல்லை, எதை கண்டும் அவர் அஞ்சுபவராக இல்லை, அவரது போக்கை விடவில்லை, அவரது கொள்கையை விடவில்லை, அவரது கோட்பாடுகளை விடவில்லை, நம்முடைய தெய்வங்களை புறக்கணிப்பதையும் அவர் விடவில்லை. நாங்கள் பொறுத்திருந்தோம், இனி நாங்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டோம். இனிமேலும் உமது சகோதரரின் மகன் இப்படி செய்தால் அவரையும் தண்டிப்போம், உம்மையும் தண்டிப்போம். நீ மக்கால பெரிய ஆள் தான், இல்லன்னு இல்ல, உங்களை சேர்த்து தண்டிப்போம் சொன்னார். இதற்கு பிறகு என்னாச்சு தெரியுமா? ஹதரத் அபூ தாலிப் அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து நடந்த சம்பவங்கள் எல்லாம் சொன்னாங்க. தம்பி மகனே அப்படின்னு சொல்லி நடந்த பல்வேறு விஷயங்களை விளக்கி சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், என்னால் இயன்றவரை உனக்கு நான் உறுதுணையாக இருப்பேன், என்னால் முடிந்த வரைக்கும் நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன், அதற்கு மேல் நான் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னா, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் செய்வேன், உனக்கு பக்கபலமா இருப்பேன்ப்பா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். எதிரிகள் மக்கத்து குஃபார்கள் புது யுக்தியை கையாள எண்ணுகிறார்கள் என்பதை நபி அவர்கள் புரிந்து கொண்டு, என் பெரிய தந்தை அவர்களே, எனது வலது கரத்தில் சூரியனையும் எனது இடது கரத்தில் சந்திரனையும் அந்த குறைஷி தலைவர்கள் கொண்டு வந்து கொடுத்து விட்டு, நீ இஸ்லாத்தை விட்டுவிடு, அதை போதிக்காதே, உன் கொள்கையை விட்டுவிடு என்று சொன்னாலும் நான் என் கொள்கையை விடவே மாட்டேன். என் உயிர் இருக்கும் காலம் எல்லாம் அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை எழுச்சி பெற செய்யும் வரைக்கும் இந்த தீனுல் இஸ்லாத்துக்காக நான் போராடி கொண்டும் இதை பரப்பிக் கொண்டும் மக்களின் கல்வியில் கொண்டும் சேர்த்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு அப்படியே அழுதாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழுது விட்டு அங்கிருந்து சென்றார்கள். உடனே அபூ தாலிப் அவர்கள் மறுபடியும் பெருமானாரை அழைத்து சொன்னாங்க. அபூ தாலிப் அவர்கள் சொன்னார்கள்,
அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அல்லாஹ்வின் மீது ஆணையாக என் உடன்பிறப்பின் மகனே, நீ விரும்பியபடி செய்து கொள், நீ விரும்பியபடி வாழ்ந்து கொள், விரும்பியபடி உன் கொள்கையை பரப்பிக் கொண்டிரு, நான் உனக்கு பக்கபலமாக இருப்பேன், ஒருபோதும் ஒருபோதும் எந்த கயவர்களிடத்திலும் உம்மை விட்டுவிட மாட்டேன், ஒருபோதும் எந்த கயவர்களிடத்திலும் உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், விட்டுவிட மாட்டேன், நான் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் உனக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்று ஹஜ்ரத் அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புரிந்து கொண்டார்கள். தன்னுடைய சகோதரரின் மகனிடத்தில் சத்தியம் இருக்கிறது, உண்மை இருக்கிறது என்று. சரி, 25 குறைசி தலைவர்கள் வந்தார்கள். ஏன் வந்தாங்க தெரியுமா? அவனை மக்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தான். பெண்ணடிமைத்தனம், ஆணடிமைத்தனம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், அப்படி இப்படின்னு சொல்லி அடிமைப்படுத்தி வைத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருந்தார்கள். நாங்கள் தான் உயர்ந்தவர்கள், குறைசியர்கள் தான் உயர்ந்தவர்கள், மற்றும் உள்ள யாவருமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சித்தாந்தத்தை ஏற்படுத்தி வச்சு மக்களை மிரட்டி இவர்கள் தலைவர்களாக இருந்து பல காரியங்களை செய்து கொண்டு மக்களை மடையர்களாக்கி கொண்டிருந்த காலத்தில் தான் அல்லாஹ் உத்தரவிட்டான், வாழ்ந்திர அஷீரத்தக்கல கலவை நபியே, உங்கள் குடும்பத்தார்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக என்றவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படையாக இஸ்லாமிய பிரச்சாரத்தை துவக்கினார்கள். மக்கள் இஸ்லாத்தின்பால் ஈர்க்கப்பட்டார்கள். ஏன்னா யாருமே சொல்லாத ஒரு அறிவுடைய ஒரு கோட்பாட்டை பெருமானார் சொன்னாங்க. அதாவது வெறுமனே அல்லாஹ்வை மட்டும் பெருமானார் சொல்லல, சிலையை வணங்காதீங்கப்பா அல்லாஹ்வை வணங்குன்னு மட்டும் சொல்லல, அல்லாஹ்வை வணங்குபவர் எப்படி இருக்கணும்னு சொன்னாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? மனிதனுக்கு மனிதன் அடிமை இல்லை என்றார்கள். குறைஷியர்களுக்கு அடி விழுந்துச்சு. மனுஷனுக்கு மனுஷன் அடிமை இல்லப்பா, மனிதர்கள் எல்லோரும் ஒன்றுதான் என்றார்கள். குறைஷி அதை சொல்லிதான் பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறான். ஆக நம்முடைய பொழப்புல முகமது கை வைக்கிறாரு. பிறகு இரண்டாவது என்ன? விதவைகள் ஒதுக்கப்பட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, விதவைகள் ஆதரிக்கப்பட வேண்டும் என்றார்கள். இரண்டாவது அடி விழுந்துச்சு. இப்படி மனித உரிமைகளை பேசியவுடன் மக்கள் என்ன செஞ்சாங்க? இஸ்லாத்தின் மேல வர ஆரம்பிச்சாங்க. பெருமனே அல்லாஹ்வை சொன்னதுக்காக மட்டும் பெருமானார் மக்காவை தொடர்ந்து மதீனாவுக்கு போகல. நிறைய பேர் தப்பா பேசுறாங்க. மக்கால அல்லாஹ்வை சொன்னாங்க, அதனால குறைஷியர்கள் தொல்லை கொடுத்தாங்க, அதனால மதீனாவுக்கு போனாங்க. இல்ல, அந்த மக்காவாசிகள் அல்லாஹ்வை தெரியாதவர்களும் அல்ல, அவர்கள் சிலைகளை வணங்கி கொண்டிருந்த, இது அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான் சூரத்து சுமர்ல. அவர்கள் சிலைகளை வணங்கி கொண்டிருந்தாலும் அவர்கள் அல்லாஹ்வை தெரியாதவர்கள் அல்ல. அப்ப அல்லாஹ்வை தெரிந்த மக்களிடத்தில் தான் அல்லாஹ்வை சொல்லுமாறு அல்லாஹ் அனுப்புறான். அப்பயும் சிலையை வணங்குனாங்க. லியுகர்ரிபுனா இலல்லாஹி ஸுல்ஃபா சூரத்து சுமர் அல்லாஹ் சொல்லி தரான். ஏன்பா சிலையை வணங்குறீங்கன்னு கேட்டா, இந்த சிலைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எங்களை அல்லாஹ்விடத்தில் கொண்டு சென்று விடும் சொன்னாங்க. இன்றைக்கு பீடங்களுக்கு அதிபதியாக இருப்பவர்களும் அதைத்தான் சொல்லுகிறார்கள். ஏன்பா விக்கிரக ஆராதனை செய்யற அப்படின்னா, இந்த விக்கிரகம் என்பது பகவான் இடத்தில் கொண்டு செல்லும். கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களை நான் சொல்ல வந்தது, அந்த அல்லாஹ் சொல்றான், வானத்தை படைத்தது யார், பூமியை படைத்தது யார், சூரியனை படைத்தது யார், சந்திரனை படைத்தது யார் என்று அந்த இணை வைப்பவர்களிடத்தில், நிராகரிப்பாளர்களிடத்தில் நபியே நீங்கள் கேளுங்கள், அவர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான், அல்லாஹ் தான் படைத்தார் என்று சொல்வார்கள். ஆனால் சிலைகளை வணங்குவார்கள். அப்ப இங்க என்ன விளங்குதுண்டா, அல்லாஹ் யாருன்னு அவங்களுக்கு தெரியுது, அல்லாஹ் எப்படிப்பட்ட படைப்பாளர்னு தெரியுது, இருந்தாலும் சிலையை வணங்கிட்டு இருந்தாங்க. நான் சொல்ல வருவது, அல்லாஹ்வை தெரியாத மக்களிடத்திலே பெருமானாரை அல்லாஹ் அனுப்பி அல்லாஹ்வை சொல்லல. இங்க பிரச்சனை என்னண்டா, அல்லாஹ்வை மட்டும் சொல்லி இருந்தால் அந்த மக்கத்து குறைஷியர்கள் பெருமானாரை தலைக்கு மேல தூக்கி கொண்டாடி இருக்கலாம். ஆனா அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்பவர் எப்படி இருக்கணும்னு சொன்னாங்க. அதான் அங்கதான் வந்துச்சு பிரச்சனை. அல்லாஹ்வை ஏத்துக்கிறவன் எப்படி இருக்கணும்? பெரியவர்களை மதிக்கணும், சிறியவர்களை கண்ணியப்படுத்தணும், விதவைகளை ஆதரிக்கணும், அனாதைகளை பராமரிக்கணும், அனாதைகளை ஆதரிக்கணும். அனாதைகள் பேரை சொல்லி, விதவைகள் பேரை சொல்லி அவன் வளர்ந்துக்கிட்டே போனான். சாதியை சொல்லி வளர்ந்துக்கிட்டு போனான். தீண்டாமையை சொல்லி வளர்ந்து கொண்டு சென்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்துக்கும் இரும்பு திரையிட்டு கூட்டு போட்டாங்க. அதனாலதான் என்ன செஞ்சான், இவரை இங்க விடக்கூடாதுல, இவருடைய தலையை கொண்டு வந்தா 100 ஒட்டகம் பரிசு இருந்தான். அல்லாஹ் தஆலா சொன்னா, நபியே நீங்க இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம், நீங்க மதீனாவுக்கு வந்துருங்கன்றான். இப்படிதான் ஏற்பட்டுச்சு ஹிஜ்ரத். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, அப்போ நான் சொல்ல வருவது,
இஸ்லாமிய எதிரிகள் இன்று இஸ்லாத்தை எதிர்ப்பதற்கு என்ன காரணம் என்றால், இஸ்லாத்தினுடைய அழகும் வனப்பும் அதனுடைய வளர்ச்சியும் மேலை நாடுகளில் வளர்ந்து கொண்டே செல்கிறது. இஸ்லாம் எத்தனையோ ஆய்வாளர்கள், எத்தனையோ பத்திரிகையாளர்கள், நீதற்குரிய நல்லோர்களே, அப்ப இதெல்லாம் இஸ்லாமிய எதிரிகளினுடைய கண்களை உறுத்துகிறது, சிந்தனையை சிதறடிக்கிறது. அப்ப இஸ்லாமிய மக்களை வளரவிட்டால் காலப்போக்கில் இஸ்லாமிய நாடாக கூட மாறிவிடும். அதனால எந்தெந்த வழிகளில் எல்லாம் அவர்களை தடை செய்ய முடியுமோ, எந்தெந்த வழிகளில் எல்லாம் அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்க முடியுமோ, அதுக்கு பொய்ய சொன்னாலும் பரவாயில்ல, அவர்கள் மீது பழி போட்டாலும் பரவாயில்ல, அவர்கள் மீது குற்றம் சொல்லிக் கொண்டே இருங்கள் என்று இரவு பகலாக விளக்கை எரித்து கண்களை திறந்து வைத்து யோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் அவர்களது சூழ்ச்சிகளை முறியடித்தான், இனி முறியடிப்பான். எல்லாம் வல்ல அல்லாஹ் மார்க்கத்துக்கு வெற்றியை தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.